இந்த சம்பவத்தோட இன்னொரு பக்கம் இந்த குற்றவாளி கார்த்தி ப்ளஸ் கூட இருந்த ஆளு, இந்த ஆளுங்களாம் ஏன் இப்படி செய்கிறாங்க? இந்த கேள்வி உங்கள் மனசில் எழலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு கோயம்புத்தூரில் அந்த 10 வயது குழந்தைக்கு நடந்த அந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்குங்க. இந்த சம்பவம் ஏற்படுத்திய ஒரு அதிர்ச்சியை, பயத்தை எப்படி ஆக்ஷனாக மாற்றுறது? இன்னைக்கு குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளை சுற்றி இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, டிரைவருங்க, வீட்டுக்கு டியூஷன் சொல்லிக்கக்கூடிய டியூஷன் டீச்சருங்க, உறவினர்கள், சொந்தக்காரங்க, இந்த சர்க்கிளில் இருந்து தான் பெரும்பாலும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரும்பாலும் இந்த பாலியல் சீண்டல்களும் தொந்தரவுகளும் நடக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ தெரியாத ஒருத்தர் சாக்லேட்டை கொடுத்து கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். இப்போ இந்த குற்ற சம்பவத்தை ஒத்துக்கிட்ட குற்றவாளியே சொல்லியிருக்கிறான், தினமும் சாக்லேட் கொடுப்பேன், அப்படி கொடுத்து ஒரு நாள் நைஸா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது தான் அவனோட ஸ்டேட்மெண்ட். அதனால பெற்றோர் எந்த இடத்துல கோட்டை விடுறோம் அப்படின்னா, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம க்ளோஸ் சர்க்கிள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிறது தான் இதுக்கான காரணமாக அமையுது. அப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கலாம், எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? நம்ம கூடவே இருக்கிறாங்க, பழகுறாங்க, ஆனால் அவங்க நல்லவங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒரு தீய நோக்கம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது ரொம்ப சட்டிலாக லைட்டாக தான் தெரியும் நம்மளுக்கு. அதாவது நம்ம நினைப்போம், ஒருத்தர் நம்ம குழந்தை மேலே ரொம்ப பாசம் காட்டுறாரு, நம்ம பையனை ரொம்ப பாசமாக பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க் சிக்னல் தான். இந்த சிக்னலை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் மற்றவங்களோட தனித்துவமாக இந்த பையன் மேலேயோ பெண் மேலேயோ அதிக பாசம் காட்டுறாரு? ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரணும். அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் சின்ன சின்ன கிஃப்ட் தராங்க, இல்லை பணம் தராங்க, பரிசு பொருட்கள் தராங்க, பொம்மை வாங்கி தராங்க, இந்த மாதிரி ஒரு சிறப்பு கவனம் ஒரு பெரியவர் உங்கள் குழந்தை மேலே கொடுக்குறாரு, உங்கள் குழந்தை மேலே கொடுக்குறாரு அப்படின்னு வைங்க. அப்போ நீங்கள் ஆஹா அவருக்கு ரொம்ப பாசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறத விட, ஏன் இந்த தனி கவனம்? காரணமே இல்லாமல் எதுக்கு பரிசு கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும், பொம்மை வாங்கி தரணும்? யோசிங்க. நான் கடைக்கு போகிறேங்க, அப்படியே உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு போகிறேன். எத்தனையோ குழந்தைங்க இருக்கலாம், ஏன் உங்கள் பையனையோ பொண்ணையோ மட்டும் நான் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், அடிக்கடி இந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறவங்களையும் ஒரு சந்தேக கண்ணோட பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பட் காலம் கெட்டு கிடக்குது. நீங்கள் ஒரு சின்ன சந்தேகம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது நல்லது கிடையாது. எப்பவுமே உங்கள் மனசோட ஓரத்தில் அந்த சின்ன சந்தேகம் இருக்கணும். நம்புங்க, தப்பு கிடையாது. அதே சமயம் சந்தேகமும் படணும். அந்நியர்கள் தெரியாதவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அதே சமயத்தில் தெரிஞ்சவங்க கிட்டையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சரோட ஒரு விஷயம். அடுத்த 2வது பாயிண்ட், க்ரூமிங். இப்போது இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்க அவங்க கிட்ட என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த ரகசியம் நம்மளுக்குள்ளாரியே இருக்கணும், வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை தான் உங்கள் குழந்தை உங்ககிட்ட சொல்லணும். அதான் மெயின் பாயிண்ட்டு. நிறைய குழந்தைங்க அப்படியே எடுத்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, சொன்னால் உனக்கு தான் திட்டு அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க இதை நான் பேரண்ட்டுக்கிட்ட சொன்னால் பேரண்ட் நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இவங்க குழந்தைகிட்ட பழகும்போது சும்மா அப்படியே கிச்சு மூட்டுறது, தேவையில்லாமல் இடங்களை தொடர்றது, மடியில் உட்கார வச்சுக்கிறது, குழந்தைங்க சங்கடப்பட்டாலும் கொஞ்சம் நெளிவாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம் மாமா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அக்கா, சொன்னாலும் சங்கடப்பட்டாலும் தொடர்ந்து அவங்களை இறுக்கி பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் தவறான அறிகுறிகள், சமிக்கைகள், சிக்னல்கள். இதை குழந்தை உங்ககிட்ட சொல்ல தெரியணும். இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் இந்த சோஷியல் மீடியா வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, என்னோட ஃபோட்டோவை அனுப்பு இப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. நாட்கள் போக போக யாருக்கும் சொல்லாத அப்படின்னு வீடியோ கால் போடுறது, இதெல்லாம் பெரிய டேஞ்சருங்க. 3வது, இது பல வாட்டி சொல்லி கொடுத்துருக்குறோம், அதாவது பாடி சேஃப்டி, குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள். இதை PANTS பேண்ட்ஸ் ரூல் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு. அதாவது குழந்தைகள் இப்படி வன்கொடுமைக்கு உள்ளாகிறதுங்கிறது இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது, உங்க உடல் உங்களுக்கு சொந்தமானது. உங்க உடல்ல குறிப்பா உள்ளாடைகள், ஜட்டி, இது மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா இதை யாருமே பார்க்க கூடாது. நீங்க பிரைவேட் பார்ட் அப்படிங்கிறதுனால இது நீங்க தனி அறையில தான் நீங்க ட்ரெஸ் மாத்துறதோ என்னவோ செஞ்சுக்கணும். மற்றவங்க அதை பார்க்கக்கூடாது, பிரைவேட் பார்ட்ஸ் தொடக்கூடாது. அதே மாதிரி நீயும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணுங்க. சர்ப்ரைஸ் ரகசியம் அப்படின்னா பிறந்த நாளுக்கு அதாவது கிஃப்ட்டு அந்த மாதிரி ரகசியம்னா அந்த சர்ப்ரைஸ் ஓகே. ஆனால் உனக்கு பயமா கவலையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருந்துச்சுன்னா
எடுத்தவொடனே முதல்ல சொல்ல வேண்டியது அப்பா அம்மா கிட்ட தான். யாராவது அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னா அதை தான் நீங்க முதல்ல வந்து சொல்லணும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கணுங்க. நம்ம குட் டச், பேட் டச், சேஃப் டச், அன்சேஃப் டச் அப்படிங்கிறத நம்ம பலவாட்டி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். மார்பு பகுதி, பிரைவேட் பார்ட்ஸ், ஜட்டி போடக்கூடிய பகுதி, பட்டக்ஸ் பகுதி, இதெல்லாம் பிரைவேட் பார்ட்ஸு அப்படிங்கிறத சொல்லணுங்க. யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணுங்க. சேஃப்டி நெட்வொர்க் யாரை நம்பலாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு டவுட் இருக்கும், உங்களுக்கும் டவுட் இருக்கும். அப்போ இதை வேறுபடுத்தி உங்களால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு டவுட் இருக்குன்னா நோ கோ டெல் அப்படின்னு சொல்லுவோம். உடனடியாக ஒருத்தர் யாராவது இந்த மாதிரி சாக்லேட் கொடுக்குறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தைரியமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடணும். ஓடி வந்து திரும்பி வந்து பேரண்ட்டுக்கிட்ட சொல்லணும். இதான் நோ கோ டெல். இதை வந்து தைரியமாக பண்ணணும்னு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. குழந்தைகளுக்கு நம்பகமான பெரியவர்கள், அப்பா அம்மா, டீச்சர், பாட்டி, இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் தான் நம்பிக்கைக்குரியவங்க. இவங்க கிட்ட சொல்லலாம், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். மிக மிக முக்கியமாக, நீ சொன்னால் திட்ட மாட்டேன், நீ எந்த தப்பு செய்யலை, பயப்படாத, என்கிட்ட தைரியமாக வந்து சொல்லு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை குழந்தைகள்கிட்ட உருவாக்கணும். ஆனால் பல குழந்தைகள் அதை சொல்லாது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? குழந்தை வாய் திறந்து சொல்லலைனாலும் குழந்தைகளோட நடவடிக்கையில் மாற்றங்கள் தென்படும். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து பயப்படுறது, இல்லை அவங்க கிட்டேயே போகாமல் தவிர்க்கிறது. சில சமயம் தூக்கமின்மையால் அவதிப்படுவாங்க. திடீர்னு தூக்கமே வரல அப்படிம்பாங்க. அடிக்கடி பெட்டில் சிறுநீர் கழிக்கிறது, பெட் வெட்டிங் திடீர்னு நடக்குது, கெட்ட கனவுகள் நிறைய வருது. இதெல்லாம் வந்து ஒரு பயத்தின் அறிகுறி. குழந்தை வந்து பேசுகிற வார்த்தையே வந்து வயதுக்கு மீறிய வார்த்தைகளாக இருக்குது. பாலியல் சார்ந்த வார்த்தைகள் நிறைய பேசுகிறாங்க. இதுவுமே ஒரு குழந்தை எங்கேயோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அதனால தான் அந்த வார்த்தைகள் வீட்டில் வந்து விழுகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட வேலை. குழந்தைகளோட மூடில் திடீர்னு மாற்றம், படிப்பில் ஆர்வமின்மை, தனிமை விரும்புதல், இல்லை யார்கிட்டையும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, அதாவது ஒன்று தனியாகவே இருப்பாங்க, இல்லை கூடவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது மாறுபாடுகள் தென்படுதாங்கிறத நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணணும். உடல் அறிகுறிகளும் இங்கே முக்கியம். திடீர்னு வந்து உடலில் வந்து ஏதோ ஒரு, அதுவும் ப்ரைவேட் பார்ட்லலாம் ஏதோ வலி, வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன எடுக்கணும்? ஆக்ஷன் பண்ணணும். பதறாதீங்க, கோபப்படாதீங்க. நீ சொன்னது நல்லது, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அமைதியாக அந்த நம்பிக்கையை தரணும். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பதறினால் குழந்தை மறுபடியும் முடிக்கலும் சொல்லாது, ஆஹா அம்மாவே பயப்படுறாங்க, அப்பாவே பயப்படுறாங்க, அப்போ நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கும். ப்ளஸ் குழந்தைய குற்றம் சாட்டவே கூடாது, நீ ஏன் அப்பாவே சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தை சொல்லக்கூடிய ஆதாரத்தை பாதுகாத்து உடனடியாக போலீஸில், போக்சோவில் சொல்லிட்டீங்கன்னா, சைல்டு ஹெல்ப்லைன் உதவி எண் 1098 1098 தமிழ்நாடு முழுக்க 24 மணி நேரமும் இது இலவசம். 24/7 செயல்படுது. நடுராத்திரி 1 மணிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், 2 மணிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எப்போ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முக்கியமாக இந்த சம்பவத்தோட இன்னொரு பக்கம், இந்த குற்றவாளி கார்த்தி ப்ளஸ் கூட இருந்த ஆள், இந்த ஆளுங்களாம் ஏன் இப்படி செய்கிறாங்க? இந்த கேள்வி உங்கள் மனசில் எழலாம் இல்லையா? மெயினாக அவங்க குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம். சிச்சுவேஷன் தான். 2 விதமாக இந்த குற்ற சம்பவங்கள் செய்வாங்க. ஒன்று, செய்யணும்னு செய்யலை, ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த மிருக குணம் உள்ள முழிக்குது. இந்த மிருக குணம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது. யார் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது அவன் மனுஷனாக இருக்கிறான். அந்த மிருக குணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க விலங்கா, அனிமலாக மாறிடுறாங்க. இந்த விலங்கு குணம் தான் இதுக்கு காரணம். சின்ன வயசில் தனிமைப்படுத்துறது, வேறுபடுத்தி பார்க்கறது, பார்ஷியாலிட்டி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். சின்ன வயசுலேயே மது, ட்ரக்ஸு, இன்றைக்கி வந்து மாடர்ன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனு, இதில் கண்ட விஷயங்களையும் பார்க்குறாங்க, மனசு கெட்டு போயிடுது. இந்த குழந்தைகளை குறிப்பாக வந்து டார்கெட் பண்ணக்கூடிய விஷயம்லாம் வந்து மொபைல் ஃபோன் வழியாக தான் வந்து சேருது பெரும்பாலும். ப்ளஸ் பவர் அண்ட் கண்ட்ரோல், தன்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த உலகத்தில் அந்த குழந்தைகள், ஏதுமறியா குழந்தைகள், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு. இதில் அதை கொலை செய்கிறது அப்படிங்கிறது தான் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில். ஸோ சிச்சுவேஷனலாகவும் இருக்கலாம் அந்த நேரத்தில் வாய்ப்பு, இல்லை ஃபிக்ஸேட்டட், ஏற்கனவே வந்து நம்ம டார்கெட் பண்ணி இது நம்ம பண்ண போகிறோம், அந்த குற்ற சம்பவம் பண்ணியே ஆகணும்னு டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய சைக்கோவாகவும் இருக்கலாம். பட் இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது. இது எப்படி, எப்போ நடக்கும், யாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. எல்லா மனுஷங்களுக்கு உள்ளாரையும் இந்த மாதிரி ஒரு வக்கிர எண்ணம், குணம் இருக்குது. அப்போ நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம் சேஃப்டி வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம பின்பற்றணும். கண்டிப்பாக இதை பெற்றோருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாடி சேஃப்டி பற்றி நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட பேசணும். முடிஞ்சால் இந்த வீடியோவை குழந்தைகிட்ட காட்டலாம்.
உங்கள் கூட சேர்ந்து பார்க்க வைக்கலாம். நீங்கள் தனியாக பார்க்க மாட்டாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து பாருன்னு சொல்லலாம். மொத்தத்தில் எந்த ரகசியத்தையும் மறைக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை முதல்ல உருவாக்குங்க. இந்த விழிப்புணர்வு பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.